ஊட்டிக்கு மேலையா? கண்ணை மூடு பார்க்க. உன் ஊரை தாண்டி தான் ஊட்டிக்கே போக வேண்டியிருக்கு. மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் போனால் தான் உங்கள் வீடு வருது. உள்ளுக்கு போனோன்னே ரைட் சைடில் ஒரு அம்மா கோயில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போனோன்னே சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது. 2-3 பெரிய வீடு தான் உன் ஊருக்குள்ளே இருக்குது. நீ தான் கால் வந்துட்டு போய் நீங்கள்லாம் ஊட்டிக்கு பணம் கொடுத்து செலவழிச்சு போகணும். நான் அப்படி கிடையாது. நிம்மதியாக போயிட்டு வந்துடுவேன் ஈஸியாக. இன்னொரு தரம் நீ தான் முத ஆளா? வாப்பா வா. உனக்கு மட்டும் ஒரு உத்தரவு, ஒரே வரம். என்ன வேணும்னு நீ கேளு, கேட்டதை கொடுத்துருன்னு சொல்லி கட்டளை ஆயிருக்கு. என்ன வேணும்? உனக்கு கடன் அடைக்கணும், அவ்வளோதானே. ஒரு வரம் தானே கேட்க சொல்லியிருக்கு. இந்தா உன் கடன் அடைச்சி தந்துட்டேன். உனக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஜெயிச்சு வா போ. அந்த ரெக்கமெண்ட் நீ பண்ணக்கூடாது. போயா இருந்தால வா அண்ணா வா வாண்ண. நல்ல பிள்ளை, தங்க பிள்ளை. வா விபூதி வாங்கிக்கா. நல்லா இருக்கும். சரி, சந்தோஷம். கர்பசாமிக்கு அப்படியா? சித்தூர் எல்லை. சித்தூர் ஆந்திரா பாடல். சித்தூர். உன்னை விட்டு போனாலும் என்னை விட்டு போகாமல். அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க வாங்க. மன்னவா மன்னவா மன்னவனே. அப்போ அவங்க 2 பேரும் யாரு? என்னண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணி நில்லுங்கண்ணே. என்ன பிள்ளை எங்கே இருக்கு? வாங்க பக்கத்தில். உங்கள் பிள்ளையா? யார்கிட்ட கொடுத்துச்சு? பக்கத்தில் உட்காருங்க. முடியாது, வலிக்குதா? சரி. அப்படின்னு ஒரு கால் வந்துட்டு வா. பேரக்கூடாது, ஆனந்தமாக நிற்கணும். அந்த பணத்தை வாங்கி தந்தால் போதுமா? உன் பிள்ளை செஞ்சது தப்பு, புரியுதா? ரெக்கார்ட்ஸும் சரி கிடையாது. அறிவிட்ட தீர்மானம் செஞ்சு போச்சு. யாரோ சொன்னாங்கன்னு செஞ்சது குற்றம் தானே, புரியுதா? இந்தா அந்த பணத்தை வாங்கி தரேன். அவங்க வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கும். வா கொண்டு வா. அங்கேருந்து இங்கே வந்திருக்கிய. என்ன பண்ணுறேன்? எல் போட்டு காட்டுது. தொண்டையிலிருந்து இங்கே வர வலி எடுக்கு. அந்த பக்கம் பார்த்தனா இங்கேருந்து இங்கே வர வலிக்கு. இதான விஷயம். உனக்கு இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எதுவும் கற்பனை பண்ணுதியா? கொஞ்சம் கேஸ்ட்ரிக் சொந்தமான ப்ராப்ளம் இருக்குது. வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆயிருக்கு கண்டம் இல்லை. அப்படி வர வச்சு தந்துடுறேன். கவலைப்படாத போ. நல்லாரு, ஆனந்தமாக இரு. போயிட்டு வா. வாப்பா, பிள்ளையை பற்றி கேட்க வந்தவனே வா. என்னம்மா உனக்கு என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வாப்பா. முகமது பீரப்பா. உங்கள் பேர் என்னப்பா? மணி. பள்ளிவாசல் எங்கேப்பா இருக்கு? தர்கா எங்கே இருக்குது? தர்கா உங்கள் பக்கத்தில் இருக்கா? போகிற வழியில் பள்ளிவாசலை காட்டுது சாமி. கால் வந்துட்டு வா. கண்டுபிடிச்சேன். என்னடா என்ன வேலை முடிஞ்சேன்? வண்டியை கொண்டு வந்தேன். கண்ணை முடுறா தம்பி. ஒரு கண் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க, பாதி மயமாக இருக்குது. அதனால் பார்வை ஒளி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. உன் வீட்டு எல்லைக்கு பக்கத்தில் போனேன். அங்காளம்மன் ஒரு அம்மா வரா, இருக்காளா? அவள்கிட்ட கேட்டேன், உன் பிள்ளையினுடைய கண்கள் ஒளிமயமாக மாறும்.
இந்த குருட்டுத்தன்மையிலிருந்து மீட்டி பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தரேன். கவனமாக இருந்துக்கள், வெற்றி உண்டு. போயிட்டோம். அதே எல்லையில் இருந்து கடன்கள், தொழில் நஷ்டம் பட்டு வந்தது. அங்கே இடி முழங்குது பாட்டு. கடன்களாக்கா அப்படியே அண்ணா இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வரணும்னே. 3 முறை என்னை பார்க்க வரணும். ஏன் சொல்லுதுன்னு தெரியுமா? இங்கே வந்து நெல் சொல்லுவேன். அங்கே நின்று சும்மா நிற்கானே. இந்த இடத்துல உத்தரவு வாங்கக்கூடிய ஒருவன் நான் உத்தரவு கொடுத்து கனி கொடுக்குற நேரத்தில் மனது ஒரு நிலையோடு அவன் வாங்கிடணும். அவன் கவனம் 2 செகண்ட் 2 நொடி திரும்பினாலும் அந்த சக்தி கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். அப்போ உன்னை 3 முறை ஏன் வர சொல்லுதேன்? 3ல் ஏதேனும் ஒரு முறையாவது நீ என்கிட்ட முழுமையாக இருந்துருவேன்னு தான். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா, வெற்றி அடைவாய், ஆனந்தமும் பெறுவாய். கால் வைட்டோம். ஆமாம் நரி கொஞ்சம் இடையில பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. எல்லா வல்ல இறைவனின் ஆணை. என்ன சத்தம்? வீட்டுக்குள்ள ஒரு மாலையை கலத்தி போட்டிருக்கிய, யார் அது? எந்த சாமிக்கும் விரதம் இருந்து மாலையை கலத்தி போட்டிருக்கு. என்ன மாலை அது? ஓம் சக்தி மாலை. கால் வந்துட்டு சூடு ரொம்ப இருக்குமோ? கழிந்த 3 ஆண்டு காலங்களாக உழைப்பில் குறைவு, உடல் வேதனை, வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகளால் மனப்போராட்டம், இவைகளெல்லாம் நடக்கும். இப்போ கடன்களால் தொல்லை. இதுக்காக எத்தனையோ வழிபாடுகள், கும்பவேற்றி பூஜைகள் எல்லாமே நடத்தி பார்த்தேன். என்ன வச்சு பார்த்தேன்? பூரண கும்பமெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் நடத்தி பார்த்தேன். எந்த தெய்வமும் கண்ணை திறக்கலை. கருப்பசாமி, உன்னையை நம்பி வந்திருக்கேன். நான் வேறு கோயிலுக்கு விரதம் இருந்து அடையாளத்தோடு அலங்காரத்தோடு நான் போனாலும் கண்கண்ட தெய்வம் நீ காப்பாற்றுவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால் உன் கோயிலுக்கு முதல் அடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னை காப்பாற்றுன்னு கேட்க வந்திருக்கேன். உண்மை தானே? கால் வந்துட்டு வா. வாமா வா. 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பார்வையால் உன் குடும்பம் சுழன்றுருச்சு. இப்போ அந்த நேரங்கள்லாம் விலகி உன்னைய நல்ல வாழ வைக்கக்கூடிய நேரமும் இழந்த பணத்தை மீளக்கூடிய சக்தியும் உனக்கு கொடுத்துருக்கேன். இனிமேல் பணம் வந்து குவியும். என்னைய நினைத்து நீ கும்பிடுற நேரமெல்லாம் உன் கஷ்டம் தீர்ந்துடும். மனசார கூப்பிடு, வெற்றி உண்டு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு ஏக்கா நான் உங்களை கூப்பிட்டேனே. என்னக்கா நீங்கள் இப்படிலாம் செய்யலாமாக்கா? அப்படியா? யாருப்பா அது? கேட்டு பார்க்குறேன். அப்படியா? பார்ப்போம். 1 2 3 4 5 இடையில போயிருக்கு. கேட்டு பார்ப்போம். காஞ்சிபுரத்து எல்லை மரக்காணம். யாருப்பா? மரக்காணம். மரக்காணம் மரக்காணம் வந்திருக்கீங்களா? மரக்காணம் மாமா வாமா. நல்ல காணம்ல. விவசாயம் பெருத்த ஊர். விவசாயங்கள் உண்டலாமா உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில்? பார்த்தா என் பிள்ளை சொல்லுது பாரு. எப்பா ஐயா, இங்கெல்லாம் எதுக்கு இந்த செல்ல மக்கள் நிற்கிறாங்கன்னு கேளுங்கப்பா. வாங்க, காலில் வந்துட்டு வா. உண்டு உத்தரவு இருக்குது. நெல்லுக்கா வேறாதக்கா நெல்லு. அந்தி வேளை பிறந்தவுடன் ஆத்தா வந்து இறங்கி விட்டா. சந்தி முனி தண்டி முனி சாம்புராணி வாசகியாய் எந்தித்து நிற்க இழுத்திருந்து பார்த்திருப்பா. முந்தி விநாயகனை உன்கண்ட தெய்வமாக்கி. வாங்க. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் 3 தெய்வங்கள் இருக்குது. அம்மன் கோயில் இருக்குது, நாகம் சம்பந்தமான கோயில் இருக்குது, ஒரு விநாயகரும் இருக்காரா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் உழைப்பு நிலையாக நிற்காமல் ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாத மனிதர்களால் உங்கள் இடத்துக்கும் வீட்டுக்கும் சில மன இடைஞ்சல்கள்லாம் தோன்றியிருக்கு.
வீட்டுக்குள்ளே ஒற்றுமை குறைவான வேதனைகள் நடக்கும். ஒரு பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மனசும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாம் நடக்கும். வேறு உங்களுக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க, அடிச்சிருவோம் நம்ம. ஆனாலும் வந்தி நேரத்தில் ஒரு ஆத்தா வந்து இறங்குதாளே, நல்லா இருக்கப்ப வாங்க. தொழிலை நல்லாக்கி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். வீட்டுக்குள்ளே 6 மணிக்கு மேலே ஒரு அம்மனுடைய சக்தி குடும்பத்துக்குள்ளே வருது. அது உனக்கு துணை கொடுக்கும். என்ன வெற்றி ஆக்கிடுவோம். இந்த வீட்டுக்கு ஒரு மாலை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாக இருக்குது. ஒரு மாலை எட்டு வாங்கப்பா. வேறு என்ன வேணும் உனக்கு? அதான் ஒரு பிள்ளையை பற்றிய மனசு ஆரோக்கியத்தை பற்றி உனக்கு குழப்பம் இருக்குன்னு சொன்னேன். பெண்ணுக்கு கழுத்தில் மாலை கொடுக்கக்கூடாது, கையில் கொடுக்கணும். இன்னையிலிருந்து 19 மாதத்தில் சொந்தமான வீடு தருவேன். இந்த மாலையை பேணி வச்சுக்கிட்டேன்னா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது மகளே. இந்தா நடக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு, ஆனந்தமாக இருப்பாய். லட்சமாக பணம் வரும், சந்தோஷமாக இருப்ப. வா. தேவையில்லாத ஃபோன் பேசக்கூடாது, நட்பை குறைக்கணும். நல்லா படித்து வருவேன். போ. விளையாட்டா சொல்லணும்னு நினைக்கிறியா? செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவேன். இந்த மாலையை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பான். மாலையை பற்றி விவரத்தை தெளிவாக கட்டுப்பா. அக்கா காஞ்சிபுரம் வாங்க. வீட்டில் அருவா கிடக்கா? இன்னும் பொம்பளைகிட்ட போய் அருவா கிடக்கான்னு கேட்காரு. வீட்டில் அருவா இருக்கா? ஆ? உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். என்னக்கா பாட்டு பிடிக்க முடியல நீ? டே உள்ள தொட்டிய மகாராஜாவுக்கு குழந்தையா பிறந்த ஒரு குழந்தைய காட்டுக்குள்ளே கொண்டு போய் வளர்த்து, மதுரை எல்லையில் இருந்த ஒரு தோல் பதனிடும் தொழிலை சார்ந்தவர் வளர்த்து, திருச்சி மாமன்னன் எல்லையை கொண்டு காப்பு அதிகாரியாக ஆக்கி, மதுரையில் இருக்கக்கூடிய திருடர்களை பிடித்து பாண்டிய மன்னனால் பழிவாங்கப்பட்ட உத்தம தெய்வம் மதுரை வீரன் உன் உடம்புல இருக்கான், உன் வீட்டுக்குள்ளே இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு என்ன வேணும் உனக்கு? இப்போ இந்தா இப்போ வித்து வந்துட்டா போதுமா? இந்த 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஆத்திரப்பட்டுறாத. 2 கைட்டும் வாங்கிக்கோ. இந்த விபூதியை கொண்டு வீட்டில் வை. நீ நினைக்கிறது மாதிரி வியாபார ஸ்தாபனம் உனக்கு கிடைக்கும். பல லட்சங்கள் கிடைக்கும். உன் கடன்லாம் தீர்ந்து உன் குட்டிகளோட நல்லா இருப்பேன். வெற்றி அடைஞ்சுக்கா போ. கர்பதாமிக்கு முப்பேர் கொண்ட ஊர். மூங்கிலாறு, பண்ணை, தங்கம்மாபுரம், வருசநாட்டு பகுதி. முப்பேர் கொண்ட ஊர். என்ன ஊர்? பண்ணைன்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு பேர். மூங்கிலாறுன்னு ஒரு பேர். தங்கம்மாபுரம்னு ஒரு பேர். தலைக்கோவிலுக்கு செல்லும் வழி. அங்கேருந்து போயிட்டோம்னா சதுரகிரி மகாலிங்கத்தை போய் பார்த்துடலாம். சுந்தர மகாலிங்கத்தை. ரகசியம். இவன் உடல்நிலையை பற்றி உனக்கு கவலையே கிடையாதப்பா. கவலைப்படவே மாட்டாரா? அப்படியா? அவர் பாட்டு உழைக்க வைக்க போக இப்படியே இருந்துக்கிட்டாரு. உன் உடல்நிலையில் ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்குது, தண்டு உடம்பு சம்பந்தமான வலி வேதனை இருக்கும், இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து காப்பாற்றி நிறையாக்கி தந்துடுறேன். இப்போ உன் இடத்துல ஒரு பொருளை நான் தேடி எடுத்து தரணும். பூமியினுடைய சக்தியை போய் கேட்டேன். நான் வாய் திறக்கக்கூடிய நாள் இப்பொழுது இல்லை, இன்னும் 90 நாட்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த செல்வத்தை நான் கொடுக்கிறேன்னு உத்தரவு. இந்தா வெற்றி உண்டு. முடிச்சுட்டேன். போ. தைரியமா இருடா, நான் இருக்கேன் கூட. கூப்பிட்டுக்கா என்ன? கர்பதாமிக்கு. எந்த ஊரு? கடமலைக்குண்டா, மயிலாடும்பாறையா, முத்தானம்பாறையா? டீச்சராக இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்வேன்? எந்த ஸ்கூலு? தொடக்கப்பள்ளியிலையா? தங்கமணத்தில் ஹைஸ்கூல் இருக்கானே, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்களா ஹைஸ்கூல்? மேல்நிலை பள்ளியா? சொந்த ஊர்? அப்படியா? வாங்க உட்கார். வாயை மூடிக்காடா.
எதுவும் பேசாதடா வேலை வாய முடிக்கல எதுவும் பேசாதடா. யார் அண்ணே? உட்காருண்ணே. தங்கமாரு என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கா? அப்படியா? இந்த விரலை எப்படி பார்ப்போம்? நேரம் வந்தாச்சு. காலைல ஒன்று போல் விழுந்துட்டு வாங்க. பழனிமலை முருகா, பாலகுமாரா, வந்து உட்கார். பழனிமலைக்கு போனேன், அங்கே போய் என்னமோ எடுத்து வந்தியே, பரிசு கிடைச்சிதா? பரிசு கிடைக்கும், வெற்றி உண்டு, கடன்கள் தீர்ந்துடும், சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும்னா 2 விதத்தில் தான் பாதிப்பு இருக்கும். ஒன்று பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம், இன்னொன்று புருஷனுடைய கேரக்டர். இந்த 2 விதத்தில் தான் அந்த மனக்குறை இருக்கணும். புரியுதா? அதில் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நான் காப்பாற்றி தரேன், நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். உண்மையை சொல்லிட்டேனா பொய் சொல்லிட்டேனா? பொய் சொல்லிட்டேனா? நான் என்னைக்கிடா பொய் சொன்னேன்? உண்மையை தானடா சொல்லுவேன். அந்த பருக்களை பாருடா, என்னம்லாம் இருக்குடா, பெஞ்சி கீழே என்னம்லாம் இருக்குது. போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு தேனி எல்லை. தேனி தேனி எந்த ஊர் போனது? தேனியில் ஆண்டிப்பட்டி. ராயவேலூர் 1 2 3. தேனியை தாண்டி போகணுமா? ஆண்டிப்பட்டியை தாண்டி வருது. ஆண்டிப்பட்டியிலேருந்து தேனிக்கு 6 கிலோமீட்டரா 7 கிலோமீட்டரா? அதில் ஊடால இருக்குது. காளியம்மன் கோயில் உங்கள் ஊரில் இருக்கோ? போகிற வழியில் இருக்குது, எல்லையில் இருக்குது. கூட்டு வந்துடலாம். உங்கள் ஊரில் காளியம்மா இருக்கா? வீரகாளி, வெற்றி காளி. என்னப்பா வேணும்? உன் பையனை பார்த்தேன், உடல் ஆரோக்கியத்தில் குறை இருக்கு. அடிக்கடி அவனுக்கு நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம், யூஸ்டோபியா கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வருது. வருதா? அதுக்கெல்லாம் என்ன மாத்திரை போட்டீங்க நீங்கள்? மோனோசெட் மாத்திரை போட்டிங்களா? கால் வந்துட்டு வாங்க. இந்த வருடத்தில் பையனுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் உத்தமமாக வாழ்வான், நல்ல வாழ்க்கையும் அமைச்சிட்டார். இந்த பக்கத்தில் வா, அது வெற்றியாக நடக்கும். என் போட்டோ எடுத்து போட்டுக்க, அந்த கடைக்கு போ. 2 போட்டோ அவங்க ஒன்று வீட்டில் ஒன்று வச்சுக்கா, கடையில் ஒன்று போட்டுக்கோ. சரியா? தெய்வம் தடைப்பட்டு போச்சா தான் என் போட்டோ எடுத்து போ, நல்லா இருப்போம். கருமசாமிக்கு அதே தேனி எல்லை. திருமணம் தகுந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? எங்கே இருக்கான் பையன்? ஏய் கல்யாணம் மாப்பிள வாடா. டேய் வாங்க, வாயா வாயா வாயா. நம்ம செல்லமாக வளர்த்துட்டியோ? வரச்சொல் வரச்சொல். உன் மகனை திருமணம் நடிக்க போக சொல்ல வேண்டியதானே? என்னெல்லாம் பிடிக்கா நீ? சினிமா சம்மந்தமாக எதுவும் ஆசை வச்சுருக்கியா? என்ன மியூசிக்கல்? அப்படியா? மியூசிக் காலேஜுக்கு போயிருக்கியா? உட்கார், கீழே உட்கார். கிங் 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 பக்கத்தில் வாடா. மிக்சிங் மியூசிக் உனக்கு பண்ண தெரியுமாடா? எது மிக்சிங் மியூசிக்கெல்லாம் பண்ண தெரியுமா? பண்ணிடுவியா? கெட்டிக்கார பிள்ளை இருக்கான். அன்னை ஒரு ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கலாம். அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த கிள்ளை, உன் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓர் ஆலயம். என்ன ராகம் தான் அது? பின்ன என்ன புடுங்கின மியூசிக் பிடிக்க? வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ, மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே,
வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே, எங்கே எங்கே. எவ்வளோ அருமையாக பாட்டு போட்டிருக்காரு சாண்டோ சின்னப்பத்தவர். பார்த்தியா? கால் வந்துட்டு வா. அந்த பாட்டை அனுபலவியில் இன்னொரு பாட்டை கொண்டு வந்து கொடுத்துடலாம். அதான் மிக்சிங் மியூசிக். அந்த அனுபலவியில் கல்லெல்லாம் மாணிக்க பாட்டு அனுபலவியில் வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேன்னு ஒரு சுரம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நல்ல காலில் வந்துட்டு வா. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் வணேன். வியாபாரத்தை நல்லாக்கி தரணும். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரன் உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரேன். ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்னாலே அந்த முயற்சிகளை செய்து நமக்கு பிரயோஜனப்படவில்லை, இப்போ பண்ணித்தாரேன். எத்தனை டன்னு எடுக்கலாம் உங்ககிட்ட? இருக்கு. அதான் அந்த வியாபாரத்தை பெருக்கி தரேன், பணமும் தரேன். ஆனாலும் ஒன்று தம்பி, உனக்கு இடம் போட்டு கொடுத்தலாம். ஒரு தர வாடகைக்கு இடத்த பிடிச்சி ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிடுவோம். மிஷினரியும் கொண்டு வந்துடுவோம், உடைப்புக்கு ஆலையும் கொண்டு வந்துடுவோம், வறுக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவோம், ஏற்றிட்டு போக வியாபாரியும் கொண்டு வந்து தந்துடுவேன். இடையில ஒரு பொம்பளையை துணைக்கு சேர்ப்பியே. இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய? அப்படியால வாடா, முட்டும் திறந்தவரும் மூளை இழந்துட்டாங்களேடா. கால் வந்துட்டுவான். உண்மையை சொல்கிறேன்ப்பா, சிரிக்கிறதுக்கு இல்லை, உண்மையை சொல்கிறேன். விதி அப்படி இருக்கு. அவனுக்கு இறக்கப்பட்டுருவான் பேர். அப்படி ஒரு நிலைமை வரண்டா, ஒருத்திக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அது ஒரு உபத்திரமாக முடிஞ்சிடக்கூடாதுல்ல. அதில் நீ சூதானமாக நடந்துக்கிடுவியா? இந்தா தர வாடகைக்கு இடம் தாரேன், பணம் தாரேன், தொழிலையும் வளமாக்கி தாரேன், சந்தோஷமாக இருப்பான். போயிட்டு முதல்ல வாடகை கழித்து கொடுவோண்டா, அதுக்கிட்ட சொந்தமாக நான் வாங்கி தரேன், மகிழ்ச்சியாக இருப்போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? என்னுடைய நிலம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்னென்ன நிலம் வீடு புரியல. கல் காலில் இன்னும் விழலை. இன்னொருத்தன் நல்ல ஒன்று வா. பேரன்லி டாக்குமெண்ட்டை நீ சரியாக பார்க்கலையே. ரெஜிஸ்டர் பண்ணுகிற பொழுதே அதில் வந்து வெளிச்சம் வெளியே வந்திருக்கும், நீ சரியாக பண்ணாமல் செஞ்சு விட்ட. இப்போ இந்த இடத்த வேணுமா, பணம் கொடுத்த பணம் திருப்பி வேணுமா? இடம்தான் வேணும். கால் வந்துட்டு வா. பிடிவாதம் பிடிச்சவனாக இருக்கான், மாற்றிடலாமா? அவன் ஆமாம், வாங்கி கொடுக்குறது தானே நியாயம். சோம்பேறித்தனம் இல்லாமல் என்னை 6 முறை பார்க்க வந்துட்டேன்னா போதும், உன் இடம் உனக்கே கிடச்சிரும். இருக்கிற வில்லமெல்லாம் வெளியேறிடுவான். நான் அளக்க வச்சுக்கிறேன். 6 முறை என்னை பார்க்கலாம், அசத்திடுவோம். போ. எதிரி இல்லை, துணை என் துணை உண்டு. ஆனந்தம் அடைவாய். போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாடா தம்பி. என்னடா பிள்ளை? உங்கள் தாத்தா பேர் என்ன பேர்? கால் வந்துட்டு வா. கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா. உன் வீட்டுக்குள்ள மாதவன் எம்பெருமான் நாராயணன் வரானடா. நீங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டவங்களா? உட்காருங்க. இது என்னடா ஜாதகம்? ஜெயந்தி பிஏ எம்ஏ டிசிஏ, நல்லா படிச்சிருக்கு. பேவுள்ள பிடிவாதம் முடிச்ச பேவுலையா இருக்கு. மேச லக்கணம். இப்போ வந்து மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். 7 நாடு சனி விடுதலை ஆகுது. 2.5 வருஷமும் உன்னை படாத பாடுபடுத்தியிருப்பா. உன் சொல்ல கேட்காம அவள் பிடிச்ச பிடிவாதத்தில் தான் வாழவேன் அப்படிங்கிற குழப்பம் நடந்திருக்கும். அவன் மனத்தெல்லாம் குழப்பம் அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிடுவோங்கிற வார்த்தையெல்லாம் உபயோகிச்சிருப்பா. கால் வந்துட்டு வா. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர், பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பிள்ளைய மாற்றி கல்யாணம் முடிச்சு வச்சப்போமா?
நல்ல இடமா முடிச்சுருவோம், மரத்தை பக்குவப்படுத்திடுறேன், கவலைப்படாது. உங்கள் கையால் சாதத்தை என் மடியில் வை போ. அங்கேருந்து கொஞ்சம் பூ அள்ளிட்டு வா. அள்ளிட்டு வாடா, கொண்டாங்க, பக்கத்தில் உட்கார். இந்த பூவை உன் பூஜையில் வச்சு கும்பிடு. என்ன புண்ணியம் கிடைக்கும், புனிதவான் உன் வீட்டுக்கு வாழ வருவான். இந்தா சீரும் சிறப்பும் செல்வமும் கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. இல்லையா அப்படியா? எஸ்டேட்டுக்குள்ளே போகுது. ஊட்டி பக்கத்துலேருந்து யாரும் வந்திருக்கோ? மூணாறு பா, ஊட்டி வந்திருக்கா? அண்ணா எந்த ஊருண்ணே? இருக்க பெங்களூர். அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். உனக்கு உனக்கு இல்லை, உனக்கு ஊட்டி பார்த்தியா? என் பிள்ளைய முதல்ல கூப்பிட்டேன் பார்த்தியா? நான் என்ன பேருக்கா? பிரீத்தி. கால் வந்துட்டு வா. அங்கே என்னடா நீ இருக்க இடத்துல சொல்லமாட்ட சாமி இருக்காரு. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க அக்கா. இளமை கீதோ கீதோ நல்லா பாட்டு. வாங்க உட்காருங்க. என்ன வேணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா? புரியாமலே நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டீங்க, புரியுதா? அதனால் இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நிலைமை நடந்து கொண்டு இருக்குது. அவர் ஒரு பாதையில் புருஷனை தேடிக்கலாம், பொண்டாட்டியை தேடிக்கலாம்ங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதான் இளமை கீதோ இதோன்னு பாட்டு பண்ணேன், புரியுதா? இப்போ 2 பேரும் என்ன செய்யலாம்? சேர்த்து வச்சுருவோம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கு? என் பிள்ளை, தங்க பிள்ளைய நீங்கள் 2 பேரும் கால் வந்துட்டு வாங்க. இந்தா இருவர் மனதையும் இணைச்சாச்சு. என்னை 3 முறை பார்க்க வரணும். உன் வீட்டு பக்கம் என் தங்கை மாரியம்மா இருப்பாள். என்ன சந்தோஷமா வெற்றியோடு பார்க்க வாங்க. சேர்த்து வச்சு நல்லா இருக்கும். மூணாறு வாப்பா. 3 6 இல்லைப்பா, அதுக்கு பேர் மூணாறு. நல்ல தண்ணியா, சிவன்மலையா, பன்றிமலையாடா? சொக்கநாத். கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 7 8 9 10. மிஷினரிஸ் ஓடக்கூடிய ஒரு ஆலை தொழில் மையம் இருக்குது உங்கள் ஏரியாவில் இருக்கா? சத்தம் கேட்க, சத்தம் கேட்கு, இறையுது. கால் வந்துட்டு வா. எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை, சொல்ல போவதோ உண்மையின் தன்மை, சத்தியம் இது சத்தியம். குடும்பத்தில் முன்னால் சாமி ஆனாங்களாடா யாராவது? இப்போ என்ன வேணும் உனக்கு? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நிதானமாக வந்து உட்கார பார்ப்போம், அளந்துருவோம். ஒன்று கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குடும்ப தெய்வங்களை மாந்திரிகத்தால் கட்டுப்பட்டு மனவேதனை ஆகிய நிலைகளை விட்டு இப்போதைக்கு நிலையற்ற வாழ்வும் கோணலான மனநிலையும் பெற்று நீ குமரிக்கிட்டு இருக்க. அதனால் சாமியெல்லாம் இருக்கா இல்லையா? நான் என்ன செஞ்சேன்? எனக்கு ஏன் இந்த பிரிவு பிரச்சனை என்ற கேள்வி உன் உள்ளத்தில். அதனால் வேறு மாறுபாடு செஞ்சிட்டாங்கன்னா அப்போ நீ என்ன சாமி அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. இதெல்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருக்கும் பொழுது தெய்வம் கூட கொஞ்சம் விலகி தாண்டா நிற்கும், புரியுதா? அதனால் அந்த நல்ல நேரங்கள் வந்துருச்சு. அதனால தான் உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. சுழிட்டு பிடிக்கி
தலையில் அப்படியே நரம்பு துளிர்னு பிடிக்க ஏன்டா? எதுவும் மூளை கோளாறு ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கா அவனுக்கு? அப்படின்னா நீ முட்டா பையனு தானடா அர்த்தம். நான் இருக்கும்போது உனக்கு அப்படி ஆகுமா? இந்தா எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன், குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன், கடனை தீர்த்து தரேன். ஆனால் ஒரே